நொடி மொத்த பாரத்தையும் தாங்க முடியாம நாற்காலியோடைய கூடவே அவன் வாழ்க்கையும் உடைஞ்சது. அந்த சிரிப்பு சத்தம் அவனை அவமானப்படுத்தல, அவன் அம்மாவை உயிரோட கொன்னுச்சு. ஊர் முன்னாடி மானம் போச்சுன்னு அந்த தாய் துடிச்ச தருணம். இந்த அவமானம் முடிவில்ல, மாற்றத்திற்கான ஆரம்பம். இவன் எப்படி மாறினா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ அந்த இடமே அமைதியா இருந்தது. அம்மாவோட முகத்துல கவலை, மகனோட கண்ணுல ஒரு தயக்கம். ரெண்டு பேருமே பேசிக்கல, ஆனா அந்த மௌனத்துல ஒரு பெரிய வலி இருந்தது. அம்மா நேரா சமையல் அறைக்குள்ள போனாங்க. அந்த இடமே அவங்களுக்கு அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்துச்சு. கசாயம்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இஞ்சி, பூண்டு, மஞ்சள், உப்பு, சீரகம்னு ஒவ்வொன்னா எடுத்தாங்க. அம்மா அம்மிக்கல்லுல வச்சு அரைக்கும் போது அந்த சத்தம் வெறும் மருந்துக்காக மட்டும் இல்ல, தம் பையன் மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கைக்காக. அடுப்புல கசாயம் கொதிக்கும் போதே அந்த வாசனையில ஒரு புது தெம்பு தெரிஞ்சது. மக அந்த கசாயத்தை வாங்கி குடிச்சான். அந்த சூடு அவனோட உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, மனசுக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை தொடங்குச்சு. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் நிம்மதியா தூங்குனான். ஆனா விடியற் காலையில ஒரு அதிர்ச்சி. அம்மா முழிச்சு பார்க்கும்போது பையனை காணோம். பதறி போய் வெளியில வந்து பார்த்தா அங்கே அவன் வேர்க்க விறுவிறுக்க நிக்கிறான். இனி நானே மாறணும்னு அவனோட முகம் சொல்லுச்சு. உடம்பு வலிச்சது, மூச்சு வாங்குச்சு. ஆனா அவன் நிக்கல. அவன் போடுற ஒவ்வொரு குதிப்பும் ஒவ்வொரு புஷ்அப்பும் நான் மாறுவேன்னு அவனுக்கு அவனே கொடுத்துக்கிட்ட சத்தியம். இத பார்த்த அம்மாவுக்கு கண்ணுல கண்ணீர். இதுதானே அவங்களோட ஆசை. வழக்கம் போல அம்மா நிறைய சாப்பிடன்னு இட்லி கொண்டு வந்தாங்க. ஆனா அவன் அம்மா 2 போதும்னு சொல்லும் போது அந்த மாற்றத்தை பார்த்து அம்மா மிரண்டு போயிட்டாங்க. உடம்பு மட்டும் இல்ல, அறிவும் வளரணும்னு புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சான். ஒரு புது ஒழுக்கம் அவனுக்குள்ள வந்தது. நாட்கள் போக போக அவனோட முகத்துல ஒரு தைரியம் பிறந்தது. அந்த கசாயத்தோட கசப்பும் அவமானத்தோட வலியும் அவனை ஒரு புது மனுஷனா மாத்திடுச்சு. தெருவுல அவன் நடக்கும்போது முன்னாடி சிரிச்சவங்க எல்லாம் இப்போ ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா அவன் எதை பத்தியும் கவலைப்படாம அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டு தலை நிமிர்ந்து நடந்தான். இது வெறும் வெயிட் லாஸ் கதை இல்ல, ஒரு அம்மாவோட அன்பும் மகனோட மாற்றமும் ஜெயிச்ச கதை.